நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வள்ளல் இருந்த மலைதனை வலம் வருதல் வாய்மை என்பது சம்பந்தர் வாக்கு. இறைவனின் கோவில் கொண்டிலங்கும் திருத்தலங்களுக்கு செல்வதே புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ராஜகோபுரத்தில் அக்னீஸ்வரர் சரபேஸ்வரர் ஒன்றாக எழுந்தருளி எங்கும் இல்லா வண்ணம் காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். குன்றுதோறும் குமரன் என்ற பெருமை உடைய முருகப்பெருமானின் திருக்கோயில் தமிழகம் எங்கும் உள்ளன. அறுபடை வீடு தவிர மற்ற திருமுருகன் கோயில்களில் மிக முக்கியமானது சென்னையில் உள்ள கந்தகோட்டமே ஆகும். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் NSC போஸ் சாலையில் அமைந்திருக்கிறது இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னரே அமைய பெற்றதால் பண்டொரு காலத்தில் அகத்திய மாமுனிவர் இத்தலத்தில் புனித தவம் இயற்றிக் கொண்டிருக்கும் தருணத்தில் எழில்வேல் அரசாம் எந்தை முருகன் சிறு பாலகனாக தோன்றி அவருக்கு அறிவுரை வழங்கினார். அவற்றை அகத்தியர் பச்சிளம் பாலகன் ஒருவனின் சொல்லாக நினைத்து அலட்சியப்படுத்தி அவ்வுரையினை ஏற்க மறுத்தார். அப்போது அன்னை பராசக்தி அகத்தியர் முன் தோன்றி, அகத்தியரே, அந்த பாலகன் வேறு யாருமல்லன், எம் அருட்செல்வன் முருகனேதான் என்றுரைக்க சிவபெருமானும் தோன்றி காட்சி அளித்தார். விநாயகப் பெருமானும் ஆனந்த கூத்தாடினார். இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற திருத்தலமே இது. இந்த திருத்தலத்தில் அகத்திய மாமுனிவர் முருகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து கோயில் கொள்ளச் செய்தார் என்பதே தலவரலாறு. பின்னர் வாணியர் சமூகத்தினர் திருக்கோயிலை கட்டி புனரமைப்பு செய்தார்கள் என்று திருக்கோயில் வரலாறு காட்டுகிறது. இந்த திருக்கோயில் பிரகாரத்தில் சுற்றுப் பிள்ளையார், ஆற்றுப் பிள்ளையார், அகத்தியர், கல்யாண சுந்தர விநாயகர், சண்டேஸ்வரர், துர்க்கை, பால தண்டாயுதபாணி, வில்வ விநாயகர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். கருவறை அருகே உள்ள மகா மண்டபத்தில் நவவீரர்கள், விநாயகர், வள்ளியம்மை, சிவசுப்பிரமணியர், தெய்வானை, அருணாச்சலேஸ்வரர், அபீத குஜாம்பாள், உற்சவர் ஆறுமுகர், உற்சவர் நடராசர் மற்றும் 4 எழுந்தருளி உள்ளனர்.
திருக்கோவிலை பற்றிய என்னென்ன கருத்துக்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். காமிகா ஆகமப்படி நிறுவப்பட்டு நித்திய பூஜைகள் நடைபெற்று வரும் இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் விளங்கும் சிவசுப்பிரமணியரை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்று தலவரலாறு கூறுகிறது. இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் ரூபமாகவே எழுந்தருளியிருக்கும் ஆற்றுப் பிள்ளையார் மகா சக்தி வாய்ந்தவர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பெருகி வந்த மழை வெள்ளம் இவரை தாண்டி போகாமல் தடுத்து நிறுத்தி காத்தார் என்று கூறுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டால் திருமண தடை நீங்கும். செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் கருமத்திலான வினைகளும் தீராத நோய்களும் தீரும். வெள்ளிக்கிழமை வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்று நாளுக்கொரு பலனை இந்த கோயிலின் தலவரலாறு சொல்கிறது. திருக்கோயிலோட முருகரை வணங்கினா திருமண தடைகள் அகலும். மற்றும் இந்த திருக்கோயில் முருகர் பாலமுருகன் அந்த அகஸ்திய மாமுனிவர் பிரதிஷ்டை பண்ணாத ஐதீகம் இருக்குது திருக்கோயிலில். மற்றும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் இந்த சென்னை மாநகரத்தில் இல்லாத என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சரபேஸ்வரர் குபேர யோக முறையில் குபேர யோக சரபேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. இந்த சரபேஸ்வர சுவாமியை கும்பிட்டோன்னா சேவிச்சோன்னா எல்லாருக்கும் திருமண தடைகள், பில்லி சூனியம், ஏவல் அந்த மாதிரியான கெட்ட அகலும், கடன் தொல்லை தீரும், குடும்ப பிரச்சனைகளாகலும். மற்றும் இந்த சர்வேஸ்வர சுவாமி பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சர்வேஸ்வர சுவாமியை வணங்குறதுனால 4 சுவாமியை வணங்குற பலன் நமக்கு கிடைக்கும். மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விமானத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரர் குடிக்கொண்டிருக்கார். அது மிகவும் முக்கியமானது. வேறு எந்த விமானத்தில் பார்த்தேன்னாலும் சரபேஸ்வரர் சுவாமி இருக்காது. நம்ம கோவில் விமானத்தை பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் குடிக்கொண்டிருக்கார். இந்த கோயில் சுமார் 500 வருட பழமையான கோயிலாக இருக்குது. பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி, சதுர்த்தி ஆகிய விசேஷ நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும், தை மாதம் தைப்பூசத்தின் போது 20 நாட்கள் பிரம்மோற்சவமும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இகத்திலும் பரத்திலும் இன்புறு வாழ்வே மிகத்தரும் தெய்வம் மேவிடும் கோவில், அகத்திய மாமுனி அகனமர்ந்திருக்கும் தகத்தக எனும் இன்னும் குமரக்கோட்டமே என்று இன்றும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம். திருப்புகழின் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கம் அளிப்பவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதனுடைய பாடல்கள் பெரிய அளவிலும் உண்டு, சிறிய அளவிலும் உண்டு என்று பார்த்தோம்.
பாடல்கள் அளவில் சிறியவைகளாக இருந்தால் கூட அவைகளில் அடங்கியிருக்கும் உட்பொருட்கள், தத்துவங்கள் மிகவும் விரிந்தவை, பரந்தவை, பெரியவை. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான். திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருச்சியில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாத பெருமான் பாடிய பாடல். பாடல் என்னவோ சிறிய அளவிலான பாடல்தான். ஆனால் இதில் அடங்கிய தகவல்கள் குறைந்தபட்சம் 100 பக்கங்களாவது வரக்கூடிய அளவிற்கு பொருள் பொதிந்த பாடல். பாடலை பார்த்துவிட்டு இதனுடைய முதல் பகுதியினுடைய விளக்க உரையை இன்று பார்க்கலாம். பகல் இரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத, பகல் இரவினில் தடுமாறா பதி குரு என தெளிபோத, ரகசியம் உரைத்தனுபூதி ரது நிலைதனை தருவாயே, ரகசியம் உரைத்தனுபூதி ரது நிலைதனை தருவாயே, ஈக பரம் அதற்கிரையோனே இயல் இசையின் முத்தமிழோனே, ஈக பரம் அதற்கிரையோனே இயல் இசையின் முத்தமிழோனே, சகசிரகிரி பதிவேளே, சகசிரகிரி பதிவேளே, சரவணபவ பெருமாளே, பகலிரவினில் தடுமாறா பதி குருவென தெளிபோத, ரகசிய முறை தனுபூதி ரதநிலை இதனை தருவாயே, ஈக பரமதற்கிரையோனே ஈக பரமதற்கிரையோனே இயல் இசையின் முத்தமிழோனே, சகசிரகிரி பதிவேளே, சரவணபவ பெருமாளே, சரவணபவ பெருமாளே, ரதநிலை தனை தருவாயே. பாடலின் பிற்பகுதிக்கு உண்டான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். முதலில் இக பரம் அதற்கு இறையோனே என்கின்றார். இங்கு மட்டுமல்ல, அங்கும் நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடியவன் முருகப்பெருமான். அதைவிட விசேஷம், சக சிரகிரி பெருமாளே, இந்த பூமியில் திருச்சிரபுரம் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை, சரவணபவனை, முருகப்பெருமானே என்றெல்லாம் சொன்னவர் இயல் இசையின் முத்தமிழோனே என்கின்றார். நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும், முருகப்பெருமானை மட்டுமே தமிழ்கடவுள் தமிழ்கடவுள் என்பார்கள். அது ஏன்? ஒரு சந்தேகம் வருது இல்லையா நமக்கு? அருணகிரிநாதர் அவருடைய பாடல்களில் படையிலங்கள் இடங்களில் முருகப்பெருமானை தமிழ்கடவுள், தமிழ் 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 தமிழ்து அமிழ்து அமிழ்து என்று வரும் சொல்லி பார்த்தால் அவ்வாறே சொல்லியிருப்பார். இது ஏன்? மிச்சம் யாருக்கும் அப்படி சொல்றது இல்லையே. முருகப்பெருமானை மட்டும் அவ்வாறு சொல்ல காரணம் என்ன? அதுவும் இந்த பாடலில் இயல் இசையின் முத்தமிழோனே என்கின்றார். தமிழில் இயல் இசை நாடகம் என்போம். நமக்கு எளிமையாக புரிவதற்காக பேச்சு தமிழ், அடுத்தது இசைத்தமிழ், அடுத்தது நாடகத்தமிழ், இந்த மூன்றின் வடிவமாகவும் இருக்கக்கூடியவன் அவன். அது மட்டுமல்ல, ஏன் முருகனை தமிழ் என்று சொல்ல வேண்டும்? அந்த தகவலைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அருணகிரிநாதர் ஏன் அவ்வாறு சொன்னார் என்று. தமிழில் இணை எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா? 6 என்போம் இணை எழுத்துக்கள். அந்த 6 என்பதற்கு ஏற்றாற்போல் அவனுக்கு 6 முகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆ முதல் அவ் வரை சொல்கிறோம் அல்லவா? அவ் வரை நாம் எண்ணி பார்த்தால் 12 எழுத்துக்கள் வரும். அந்த 12ம் அவனுக்கு 12 தோள்களாக இருக்கின்றனவாம். அது மட்டுமல்ல, காவில் ஆரம்பிச்சு கடைசியில் நா என்று முடிக்கிறோம் அல்லவா? காங்க சாய்ங்க, அது 18 எழுத்துக்கள் என்று வரும். அந்த 18ம் அவனுக்கு 18 திருக்கண்களாக இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் முருகனை தமிழ்கடவுள் தமிழ்கடவுள் என்று சொல்கின்றோம். இப்பொழுது அடியேன் சொன்ன தகவல் முருகப்பெருமானை நமது காலத்திலேயே இவ்வாறு நேருக்கு நேராக தரிசித்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்கின்ற மகான், லட்சங்கவி பாடினவர். தமிழ்ல 1,00,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்கார் அவர்.
கௌமார முறைமை என்னும் சொல்லக்கூடிய அற்புதமான நூல், தமிழின் வளத்தையும் பெருமையும் சொல்லக்கூடியது. அதில் இந்த தகவலை போய் சொல்லி வைத்திருக்கிறார். திருச்சிரபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய பாடல் என்று பார்த்தோம். பாடலின் பிற்பகுதியில் இயல் இசையின் முத்தமிழவனே என்று சொல்ல காரணம் என்ன? முருகப்பெருமானை மட்டுமே தமிழ் கடவுள் என்று சொல்கின்றோமே ஏன் என்று சொல்லி, இந்த இணை எழுத்துக்கள் என்ன விஷயம், ஆ முதல் ஔ வரை என்ன விஷயம், கா முதல் நா வரை என்ன, இவையெல்லாம் முருகப்பெருமானுக்கு எப்படி அழகாக திருமேனியாக அலங்கரித்திருக்கின்றன, அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம். ஆயுத எழுத்து என்று சொல்கின்றோம் அல்லவா, அதுதான் அவனுக்கு ஆயுதமாக நிற்கின்றதாம். இவ்வளவு தகவல்களையும் சொன்னவர் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் என்று பார்த்தோம். இவர் வேறு யாரும் அல்ல, அருணகிரிநாத சுவாமிகளின் மறு அவதாரமாகவே கருதப்படக்கூடியவர். தமிழில் லட்சக்கணக்கான பாடல்களை எழுதிய அவர் தன்னுடைய கௌமார முறைமை என்னும் நூலில் இத்தகவலை சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தமிழின் வடிவமான அந்த முருகப்பெருமான் நமக்கும் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் அளிக்கட்டும். நாமும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறும். அடுத்து இப்பாடலில் தொடக்கத்தில் பகல் இரவினில் தடுமாறா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்த்தோம். அது மிகவும் பொருள் பொதிந்தவை. அது என்ன விவரம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.